எல்லா பக்கமும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹான் த கிங். இப்போ பண்ணால் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தாங்க வந்திருக்கேன். வாங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிலேருந்து பெரிய நம்மள எங்கே ஏறணுமோ அங்கேயே எடுத்துட்டாங்க. அந்த பிளேஸ் பார்த்தாங்க பேட்டரியிலேருந்து 10 minutes வாக் பண்ணினா வந்து நம்ம வால் ஸ்ட்ரீட்டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சமாக வந்து சார்ஜிங் புல்லும் பார்க்கலாங்க. இதாங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு. இங்கே பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அங்கேருந்து 5 minutes தமிழ் வந்தால் சார்ஜிங் போல் இருக்குதுங்க. வாங்க எவ்வளோ டூரிஸ்ட் பீப்புள் சார்ஜிங் போல் பார்க்க நிற்கிறாங்கன்னு. இந்த சார்ஜிங் பூலோட ஃபோட்டோ எடுக்க பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. இந்த சார்ஜிங் பூலோட கொம்பை தொட்டால் ஒரு லக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த சார்ஜிங் பூல் ஹைட் பண்ணால் 11 feet இருக்குதுங்க. அதே வந்து 16 feet லென்த் இருக்குதுங்க. 7100 pounds வெயிட்டுங்க. 1987 இதை பண்ண ஒரு 1987 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னால இந்த புல்லை வந்து ஒரு நம்பிக்கையாக வச்சு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முன்னாடி இல்லீகலாக வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பண்ணால் வந்து பவுலிங் க்ரீன்னு ஒரு இடத்துல மாற்றி இந்த புல்லை வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருக்குதுங்க. சார்ஜிங் புல்லேருந்து 10 minutes வாக் பண்ணிங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்துடுங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லேருந்து நான் இப்போ 9/11 மெமோரியலுக்கு தான் போகிறேன். 9/11 இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ அதை 9/11 மெமோரியலாக ஆக்கிட்டாங்க. வாங்க போய் பார்க்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நார்த் டவர் இடிஞ்சு விழுந்த இடத்து முன்னாடி தாங்க நிற்கிறேன். இந்த டவர் இடிஞ்சோடனே வந்து இதுக்கு மேலே இன்னொரு டவர் கட்டாமல் இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மெமோரியலாக ஆக்கியிருக்காங்க. நார்த் அமெரிக்காலே பண்ணால் இதாங்க மேன்மேட் பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே பண்ணால் சைடில் நிறைய பேரெல்லாம் இருந்திருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் 3000 people இறந்தவங்க பேர் தாங்க இங்கெல்லாம் இருந்திருக்காங்க. வாங்க இப்போ நம்ம சவுத் டவர் இடிஞ்சு விழுந்த இடத்த போய் பார்க்கலாம். மெமோரியல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒக்குலஸ் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குதுங்க. இங்கே பண்ண ஈவினிங்கில் வந்து லைட் ஷோ இருக்குதுங்க. ஈவினிங்கில் எனக்கு பார்க்க டைம் இல்லைங்க. வாங்க இப்போ உள்ளே மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க ஒக்குலஸ் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குதுங்க. இன்னைக்கு பண்ண ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, வால் ஸ்ட்ரீட்டு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சார்ஜிங் மூலமாக 9/11 மெமோரியல் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாமே பார்த்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் பார்க்கலாங்க. பாய்.